விஸ்வபூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி என்றும் அப்ராகிருதம் சுரைர்வந்தியம் அயுதார்க்க சமப்பிரபம் என்றும் வேதத்திலும் ஆகமங்களிலும் ஆச்சாரியர்களுடைய திருவாக்கிலும் இந்த பரமபதம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. சுவாமி எம்பெருமானார் வைகுண்ட கத்தியத்தில் அப்படியே அங்கு இருக்கக்கூடிய அனைத்தையும் ஆச்சரியமாக வர்ணிக்கிறார். அதாவது நாம் நேரடியாக பார்ப்பதை போன்ற ஒரு உணர்வு அந்த வைகுண்ட கத்தியத்தை சேவிக்கும் போது நமக்கு உண்டாகின்றது. ஒரு ஜீவாத்மா எப்படி வைகுண்டத்தை அடைவான் என்றும் அந்த வழி, அந்த மார்க்கம், ஆங்கிலத்தில் ஜேர்னி டிஸ்கிரிப்ஷன் என்று சொல்கிறோம் அல்லவா, அது போன்று சுவாமி வர்ணிக்கிறார். அப்பொழுதுதான் நமக்கு அதில் ஒரு நம்பிக்கை உண்டாகுமா, அப்பொழுதுதான் நமக்கு அதை பார்க்க வேண்டும், அதை அனுபவிக்க வேண்டும், அதிலேயே சென்று நிரந்தரமாக தங்க வேண்டும் என்னும் ஒரு ஆவல் உண்டாகும். அந்த ஆவலை உண்டு செய்வன பகவத் ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யகாரருடைய சொல் அமுதங்கள், நல் உபதேசங்கள். அப்படி பரம் தத்துவமான அந்த பரமபதம் வர்ணிக்கப்பட்டது. அதற்கடுத்தது வியூகத்தின் நிலைப்பாடு. வியூகம் 4ஆக, அதிலிருந்து 12ஆக, அதற்கு மேற்பட்ட நிலைகள் காண்பிக்கப்படுகின்றன. அதற்கு அடுத்த நிலை, 3வது நிலை விபவம் என்னும் அவதாரம். இந்த விபவாவதாரம் தான் அசங்கேயங்கள். அவதாராகி அசங்கேயாக, எண்ணி வைத்துக் கொள்ள முடியாது. விஷ்ணு எத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்கிறார் சுவாமி என்று கேட்டால் 1, 2, 3 சொல்ல முடியுமா என்ன? அது இன்ஃபினிட்டி, அதாவது முடிவற்றதாய் போய்கொண்டே இருக்கும். அதற்காக ஒன்றுமே நமக்கு நினைவில் இல்லாமல் போய்விட்டது என்றால் நாம் எப்படி சேவிப்பது, எப்படி அனுபவிப்பது? பரமபுரத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த பெருமானை தானே போற்ற வேண்டும். இந்த பெருமானுடைய கல்யாண குணங்களை நாம் எப்படி அனுபவிப்பது என்றால் அதற்காக ஒரு 10 அவதாரங்கள் பெரியோர்களாலே கணக்கில் வைத்துக் கொள்ளும்படியாக சொல்லப்பட்டிருக்கின்றன. மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ஹ, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி, தசாவதாரம். தேவோ ந சுபமாதனோது தசதா நிர்வர்த்தயன் பூமிகாம் ரங்கே தாமனிலப்த நிர்பர ரசைஹி அத்யக்ஷிதோ பாபுகைஹி. ரங்கம் என்றால் திருவரங்கம் என்பது ஒரு பொருள், ரங்கம் என்றால் மேடை என்பது ஒரு பொருள். அரங்கம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, ரங்கம் என்பதற்கு மேடை. மேடையில் தேர்ந்த நடிகன் பலவிதமான வேடங்களை ஏற்றுக்கொண்டு ரசிகர்கள் உள்ளம் மகிழும்படியாக திறம்பட நடிக்கின்றான். அந்த நடிகன் தான் ஒரு வேடம் ஏற்றுக்கொண்டு, வேடத்தை இட்டுக்கொண்டு, தன் மீது ஒரு வேடம், அந்த வேடத்தை புனைந்து அவன் நடிக்கும் பொழுது நடிகனை நாம் பார்ப்பது இல்லை. என்ன பார்க்கிறோம்? அவன் புனைந்திருக்கக்கூடிய வேடத்தை பார்க்கிறோம் இல்லையா? தத்ரூபமாக அந்த பாத்திரமாகவே ஒன்று நடித்திருக்கிறான் என்று போற்றுகிறோம். இது நடிகனுடைய நடிப்புக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றி. உலகத்தில் முதல் நடிகன் யார் என்றால் பகவான் தான், எம்பெருமான் தான். ஆம், திருவரங்கம் என்னும் திருப்பதியில் அமர்ந்துடையக்கூடியதான ஸ்ரீ ரங்கநாதன் 10 அவதாரங்களாகிறதான நாட்டியத்தை நடத்துகின்றான். ரசிகர்கள் உள்ளம் கொள்ளை போகின்றது. அதில் பலரும் அவன் நடிப்பு திறமையினாலே அவனை அவனாக உணராமல் அந்த பாத்திரமாகவே உணர்ந்து பிரமிக்கின்றார்கள். ஒரு நடிப்பு என்றால் அதில் நவரசங்களும் இருக்க வேண்டும் அல்லவா? ஸ்ருங்காரம், ஆஸ்யம், கருணா, ரௌத்ரம், வீரம், பயானகம், பீபத்சம், அத்புதம், சாந்தம் என்று நவரசங்களும் இருந்தால்தான் அந்த நாட்டியம் அல்லது நாடகம் அல்லது திரை அது ரசிக்கும்படியாக இருக்கும். ஆனால்
பார்க்கக்கூடிய ரசிகன் என்ன செய்கிறான்? ஒரு கருணை, அதாவது மிகவும் சோகமான ஒரு காட்சி என்னும் பொழுது அந்த காட்சியை பார்த்து இவனுக்கு அழுகை உண்டாகிறது, கண்களில் கண்ணீர் உண்டாகின்றது. அந்த நாடகத்தினுடையதான முடிவு மன வருத்தத்துடன் கூடியதாக இருந்தது என்றால் இவனுடைய மனது வருத்தமுறுகிறது. காரணம் என்ன? நடிகனுடைய நடிப்பு திறமையில் ரசிகன் ஒன்றிவிட்டான். இது வெறும் நாடகம், அடுத்த 10 நிமிடத்தில் நடிகர் இயல்பாகி விடுவார், அவருக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்பதை எல்லாம் உணராமல் தத்ரூபமாக அந்த நடிப்பு திறமையில் ஒன்று இருப்பதை போன்றென்றோ எம்பெருமான் பல அவதாரங்களை எடுக்கின்றான். அந்தந்த அவதாரங்களில் அர்ஜுனா, என்னை மக்கள் எப்படி தெரியுமா பார்க்கிறார்கள்? ஒரு மனிதனாக பிறந்தவனாகத்தான் பார்க்கிறார்களே தவிர்த்து கோவர்த்தன மலையை 7 நாட்கள் கையில் தூக்கி வைத்துக் கொண்டிருந்தேனே, ஷேயக்கிரிய இந்த காரியத்தை அதிமானுஷ சீல விருத்த வேஷைகி என்பார் சுவாமி ராமானுஜருடைய பிரிய சிஷ்யரான கூறத்தாழ்வான். மற்றவர்கள் செய்ய முடியுமா அந்த மலையை தூக்குவதா? தூக்கி வைத்துக் கொண்டு 7 நாட்கள் காப்பாற்ற முடியுமா? அந்த பரம்பொருள் இப்பொழுது சர்வசுலபமாக அர்ஜுனனுக்கு குதிரை ஓட்டுகின்றது. யோசிக்க வேண்டாமா? மாயாவசேன மகராஜ ஷரீரிணம் துவாம் தானேவ பஷ்யதி கரீஷ யதேஷ லோகா. கற்றினம் மேய்க்கலும் மேய்க்கப் பெற்றான், காடுவாழ் சாதியும் ஆக்கப் பெற்றான் என்று ஆண்டாள் நாச்சியார் உள்ளம் விரும்புகின்றார். ஏனப்பா மக்களே, உங்களுக்கு பரம்பொருள் அந்த பரமாத்மா வைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடியவன் இறங்கி வந்து நாம் அனுபவிப்பதற்காக, அவனை கொண்டாடுவதற்காக இத்தகைய வேஷங்களை புனைந்திருக்கிறானே, அது உங்களுக்கு புரியவில்லையா? என்னப்பா இது? அவதாரம் என்பதற்கு என்ன பொருள்? அவதாரம் என்றால் உயர்ந்த இடத்தில் இருப்பவன் தாழ்ந்த இடத்திற்கு இறங்கி வருவது. உயர்ந்த இடத்தில் இருப்பவன், ஒருவர் 11வது மாடியில் குடித்தனம் இருக்கிறார், அதிலிருந்து கீழே வந்து விட்டார், மாடி ஏற முடியவில்லை, வயதாகிவிட்டது, அதனால் நான் கீழ்த்தளத்தில் குடித்தனம் இருக்கிறேன். ஆஹா, அந்த சுவாமி எவ்வளவு பெரிய அவதாரம் செய்தார் என்று சொல்லுவோமா? இறங்கி வருதல் என்றால் மேலிருந்து கீழே இறங்கி வருதல் சாமான்யமானது இல்லை. மற்றவர்களிடத்தில் தன் பெருமை தெரியாதபடி பாலும் தண்ணீரும் சேர்ந்திருப்பதை போல, செம்புலப்பையன் நீர் போல அவர்களிடத்தில் அவர்களுடன் சரிசமமாக கலந்து பழகுவது இருக்கிறதே, அதற்குத்தான் அவதாரம் என்பது பெயர். குகனுடன் ஐவரானோம், பின்பு குன்று சூழ்வான் மகனுடன் அறுவரானோம் என்று ராமாவதாரத்தில் ராமனுடைய நட்பின் பெருமையை கம்பநாட்டாழ்வான் காண்பிக்கிறார். இப்படி அவர் காண்பிப்பதற்கு காரணம் திருமங்கையாழ்வார் அருளி செய்த பாசுரம், ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாறு இறங்கி மற்றவருக்கு இன்னருள் சுரந்து என்று பகவான் தன்னுடைய சௌலபிய சௌசீல்ய குணங்களை எல்லாம் தன் அவதாரத்தில் எடுத்து காண்பிக்கிறார். எளிவரும் இயல்பினன் என்று ஆழ்வார் போற்றுகிறார். எத்திரம் முரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவே என்று அந்த கண்ணனை யசோதை ஒரு சிறு கயிற்றினால் உரலில் கட்டி வைத்ததை கண்டதும் அதை நினைத்ததும் நம்மாழ்வார் மோகித்து விட்டாராம். என்ன எளிவு, என்ன எளிவு, என்ன பனை, நீ அங்கிருந்து இங்கே இறங்கி வந்தது போராதோ, அதற்கு மேலாக இப்படி கட்டுண்ண பண்ணவும் வேண்டுமோ, உரலிலே கட்டுப்பட்டிருக்கவும் வேண்டுமோ என்று நம் பூர்வாச்சாரியர்கள் இந்த சௌலபிய சௌசீல்ய குணத்தில் உள்ளம் கரைந்து போகின்றார்கள். சுவாமி ராமானுஜர் முதலான மகான்கள் இந்த விஷயங்களை உபன்யாசம் செய்யும் பொழுது கண்களிலிருந்து கண்ணீர் தாரதாரையாக பெருகுமாம். ஒரு அனுபவமாம். கோலத்தாழ்வான் போன்ற மகான்கள் அப்படியே மூர்ச்சித்து விடுவார்களாம். ஆழ்வார்களை போன்றுதான் இவர்களுடைய பக்தி பாவமும். நமக்கெல்லாம் அப்படி வர வேண்டும் என்று ராமானுஜரின் திருவடி பணிந்து பிரார்த்திக்க வேண்டும். ஆகையால் அவதாரம் என்பதற்கு பொருள் என்ன? மேலிருப்பவன் அங்கிருந்து கீழே இறங்கி வருவது, நம்முடன் கலந்து பரிமாறுவது. ஆனால் அந்தந்த சமயத்திற்கு தக்கபடியாக அவன் தன்னுடைய வேடங்களை மாற்றிக்கொள்கிறான். இது ஒரு மாயத்தறியை போல கண்ணனுடைய லீலா வினோதங்கள். ஆனால் மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே என்னும்படியாக இவற்றையெல்லாம் கடந்து பரபிரம்மம் என்னும் ஒரு பெரும் தத்துவம், அது பரவாசுதேவன் வைகுண்டபதியாய் விளங்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயண் என்னும் அறிவை நாம் ஆச்சாரியர்கள் செய்யும் உபதேசத்தினால் பெறுகிறோம். ஆச்சாரியர்கள் நமக்கு காட்டித்தரும் அந்த உபதேசத்தினால் கண்ணன் கடலினை நாம் படுகின்றோம். முதல் நிலை பரம் என்னும்
பரமபதத்தின் நிலை. இரண்டாம் நிலை அதற்கு அடுத்ததாக வியூகாவதாரம் என்னும் வியூக நிலை. வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன், அதிலிருந்து 12 நிலைகள். இதில் மேலே பல விவரங்கள் உள்ளன. இதை விஸ்தரித்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் அநேகங்கள் உள்ளன. இருந்தாலும் தற்பொழுது இவற்றை நாம் பார்த்து அனுபவித்தால் போதுமானது. அதற்கு அடுத்தது இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விபவாவதாரங்கள். விபவாவதாரங்கள் அநேகங்கள், எண்ணிக்கையற்றவை, கணக்கற்றவை. ஆனால் கூட ஒரு கணக்கு உணர்வதற்கு ஏற்றால் போல 10 அவதாரங்கள் என்று காண்பிக்கப்படுகின்றன. இந்த 10 அவதாரங்களை தவிரவும் அனுப்பிரவேசாவதாரம், அதாவது வியாசருக்குள்ளே புகுந்து ஒரு அவதாரம், பராசரருக்கு அனுகிரகம் செய்வது என்பது ஒரு அவதாரம். இது போன்ற அந்தந்த சமயங்களில் அந்தந்த மகான்களுக்கு பரமாத்மா தானே நேரடியாகவும் அல்லது அவர்களுக்குள்ளே அனுப்பிரவேசம் செய்தும் உலகத்திற்கு பரமஹிதமான சாஸ்திரார்த்தங்களை வெளியிடுவது ஒரு அவதாரம். ஏன், ஆச்சாரியர்கள் அனைவருமே அந்த பகவானுடைய அவதாரங்கள் தானே. நனு ராமாவரஜ சயேஷ பூயா என்று அந்த ராமானுஜன் தான் இந்த ராமானுஜராக பிறந்திருக்கிறார். இவர் வேறு யாரும் இல்லை, கண்ணன் தான் மறுபடியும் பகவத் ராமானுஜராக பிறந்திருக்கிறார். அதற்குத்தான் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களுடையதான பிறப்பை அவர்கள் பிறந்தார்கள், வாழ்ந்தார்கள் என்று சொல்வது இல்லை. நாம் அவதாரங்கள் அவதாரங்கள் என்று போற்றுகின்றோம். இதற்கு அடுத்த நிலைக்கு அர்ச்சாவதாரம் என்பது பெயர். இங்கே அந்தர்யாமி, அடுத்தது அர்ச்சை என்பது சொல்வதும் மரபுதான். அல்லது அர்ச்சாவதாரம், அந்தர்யாமி அவதாரம் என்று சொல்லுவதும் மரபுதான். நாம் அந்தர்யாமி என்பதை பார்த்து அதன் பின்னர் அர்ச்சாவதாரத்திற்கு வரலாம். நமக்கு சௌகரியத்திற்காக சொல்லுகிறேன். அந்தர்யாமி என்றால் அவரவர்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருள். அந்த பரம்பொருள் எங்கே இருக்கிறது? எங்கே ஹரி, எங்கே ஹரி, எங்கே ஹரி என்று கேட்டானே இரண்யகசிபு. அதற்கு பிரகலாதன் பதில் சொன்னானே, என்ன? எங்குமுடன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து. எங்குமுடன் கண்ணன், எங்கும் இருக்கிறான் சுவாமி. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். ஓர் அணுவினை சத கூறிட்ட கோணினும் உடன் என்று இந்த இதயத்துக்குள்ளேயும் பரமாத்மா இருக்கின்றான். ஆனால் எத்தனை பேர் நாம் அவனை உணர்கிறோம்? அந்த பரமாத்மாவை உணர வேண்டும் என்றால் அதற்கு ராமானுஜரின் உபதேசங்கள் தான் ஒரே வழி. அந்தர்யாமியான எம்பெருமான் வைபவத்தை நாம் தொடர்ந்து அனுபவிக்கலாம்.